அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசினருக்கு 3இல் செவ்வாய் சந்திரன், 5இல் கேது, லாபஸ்தானத்தில் சனி புதன் சுக்கிரன் ராகு, விரய ராசியில் சூரியன், ராசியில் ஜென்ம குரு. தங்களுக்கு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி ராகு சுக்கிரன் இருப்பதால் நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய பலம் உண்டாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குரு பயிற்சி 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறுகிறது. குரு 2ஆம் இடத்துக்கு மாறும் பிறகு தங்களுடைய இளமை கூடும், அழகாக இருப்பீர்கள். நன்கு உடல் நலம் சீராக ஆரோக்கியமாக இருக்கும். உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவர். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர். தொழில் வியாபார ரீதியாக சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது விலகி வளமான பலன்களை அடைவீர். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். மிக விரைவில் தங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகலாம். குடும்பத்தில் தடைபெற்ற சுபகாரியங்கள் கைகூடியக்கூடிய நேரம். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டி கொடுப்பர். அவாதிபதியான குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அதாவது குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. ராகு தங்களுக்கு 10இல் அமர்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் தெய்வ பக்தி அதிகரிக்கும். தெய்வ தரிசனம் உண்டு. 3இல் உள்ள செவ்வாய் மனோ தைரியம் வெற்றியை கொடுப்பார். வேலை செய்வதில் மனதில் உற்சாகம் பிறக்கும். கலைத்துறை கிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் போதிய அளவில் கிடைக்கும். பொதுமக்களிடம் பாராட்டுதல் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு தங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஜென்ம குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 7ஆம் இடம் செவ்வாய் நீச்சமடைந்திருப்பதாலும் சகோதர உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் சில சமயங்களில் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்கள் இடையே எச்சரிக்கையோடு பழக வேண்டும். தாங்கள் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை சுக்கிரனை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.